ரூபாய் 1,00,000 முதலீடு பண்ணால் 45,000 வரை லாபம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வங்கிகளை விட அதிக வட்டி, அதுவும் அரசு ஆதரவு கொண்ட தபால் நிலைய சேமிப்பு திட்டம் தான். இது உண்மையா? எவ்வளோ காலத்துக்கு பணம் வைக்கணும்? இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமான தகவல் இருக்குது, ஸ்கிப் பண்ணாதீங்க. தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள் இந்தியன் போஸ்ட் மூலம் வழங்கப்படுகின்றன. கவர்மெண்ட் பேங்கிங் இருப்பதால் லோ ரிஸ்க் கேட்டகரியில் வருகிறது. இந்த திட்டங்கள் பொதுவாக ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபிக்ஸட் டென்யூர், அதாவது 5லேருந்து 6 வருஷம் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு காலத்துக்கு காலம் மாறலாம், ஆனால் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் ஃபிக்ஸட் ரேட்டு தான் கிடைக்கும் அந்த டென்யூருக்கு. இது பேங்க் எஃப்டி மாதிரி தான் ஃபீல் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் ஸ்லைட்லி அதிக வட்டியும் தரும். இப்போ முக்கியமான பகுதி, ரூபாய் 1,00,000 எப்படி 45,000 ஆகுது? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அரவுண்ட் 7%, 8% ரேஞ்சில் இருக்குது என்று வைத்து கொண்டால் 5 முதல் 6 ஆண்டுகள் வரை இன்வெஸ்ட் பண்ணினால் காம்பவுண்ட் அல்லது ஃபிக்ஸட் கால்குலேஷன் அடிப்படையில் மொத்தமாக 35,000 முதல் 45,000 வரை இன்ட்ரெஸ்ட் சேர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்கீம் மற்றும் பீரியட் அடிப்படையில் மாறும். அதனால் கேரண்டீடாக 45,000ன்னு நினைக்கக்கூடாது. கால்குலேஷனை செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். நன்மைகள்: அரசு ஆதரவுடன் பாதுகாப்பான திட்டம், நிரந்தரமான மற்றும் உறுதியான வருமானம், சந்தை ஏற்ற இறக்கங்களால் பாதிப்பு குறைவு, நீண்டகால சேமிப்புக்கு ஏற்றது, வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட சில நேரங்களில் அதிக வட்டி. குறைகள்: கட்டாய லாக் இன் காலம், நடுவில் எடுக்க முடியாது அல்லது சிரமம் இருக்கு. உடனடி லிக்விடிட்டி இல்லை, அதிக லாபம் எதிர்பார்க்க முடியாது. பணவீக்கத்தை, இன்ஃப்ளேஷன் முழுமையாக முந்த முடியாமல் இருக்கலாம். இந்த திட்டம் அதிக லாபத்துக்கு அல்ல, பாதுகாப்பான வளர்ச்சிக்கு. பணம் சம்பாதிப்பது முக்கியமல்ல, பணம் பாதுகாப்பாக வளர்ப்பது தான் முக்கியம். ரூபாய் 1,00,000 இன்று சேமித்து நாளை ஃபினான்ஷியல் டென்ஷன் குறைக்கலாம். சிறிய சேமிப்பு தான் பெரிய நிம்மதிக்கு அடித்தளம். முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் ஃபினான்ஷியல் கோலுக்கு இது பொருந்துமா என்று சரிபார்க்கவும். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும். இன்வெஸ்ட் செய்வதற்கு முன் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை அவசியமாக அணுகுங்கள்.